தற்போது கிடைக்கப்பெற்ற முக்கிய தகவல். வழக்கறிஞருடன் ஆலோசனையிலே இறங்கிய எடப்பாடி. நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை பதிவு செய்தே ஆக வேண்டும் என சொல்லி அதற்குரிய வேலைப்பாடுகளை மிக தீவிரமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆளும் கட்சியான திமுகவை ஓட விரட்டியே ஆக வேண்டும் அப்படிங்கிறது அதிமுக இருக்கக்கூடிய அனைவருடைய எண்ணங்கள் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே எடப்பாடி பழனிசாமியிடம் நமது OPS தஞ்சம் புகுந்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் NDA கூட்டணி அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு கூட்டணியை கட்டமைத்து வைத்திருக்கிறார். அந்த கூட்டணியிலே DTV தினகரனும் இடம் பெற்றிருக்கிறார் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்குமே தெரியும். DTV தினகரனை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியின் சம்மதத்தின் பேர் தான் பாஜகவுடன் கூட்டணி என்பது வைத்திருக்கிறார். இப்ப பாஜகவுடன் கூட்டணி வைத்தாலும் அதிமுகவுடன் கூட்டணி வைத்தாலும் எல்லாம் ஒன்றுதான். பங்காளி சண்டையை பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என இருவரும் புரிதலுடன் கூடிய ஒரு விழுப்புடன் பார்த்தீங்கன்னா நமது எடப்பாடி பழனிசாமியும் டிடிஜியும் கூட்டணி வச்சிருக்காங்க. ஆனால் OPS மட்டும் தனிமரமாக்கி விட்டார்களே. OPS ஏன் தனிமரமாகி விட்டார்? OPS பாஜகவுக்கு செல்ல பிள்ளையாகத்தானே இருந்தார். அவருக்கு என்ன நிகழ்ந்தது அப்படின்னு பார்த்தோம்னா அவர்தான் காரணம் அப்படின்னே கூட சொல்லலாம். அதிர்ஷ்டம் என்பது நமக்கு கிடைக்கும் என அதிர்ஷ்டத்தை மட்டும் நம்பிக்கொண்டிருக்கிறார் OPS. அவருடைய தன்னுடைய குடும்பத்திற்கு மட்டும் தான் அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறார். தொண்டர்களுக்கு எதையும் செய்யாமலே வைத்திருக்கிறார். புதிய கட்சி ஆரம்பித்திருக்க வேண்டும், இல்லை என்றால் பாஜக விட்டு வெளியேறி இருக்க கூடாது. இந்த மாதிரி OPS செய்த பல தவறுகள் தான் இன்றைய தினம் OPS-ஐ நடுத்தருவில் இருக்க வைத்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நமது DTV தினகரனின் மூலமாக OPS எடப்பாடி பழனிசாமிக்கு தூதுவிடக்கூடிய வேலையில் இறங்கி இருக்கிறார். ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ OPS-ஐ அதிமுக கூட்டணியில் இணைக்கலாமா அல்லது பாஜகவுடைய NDA கூட்டணியில் இணைக்கலாமா? அப்படி இணைத்தால் சட்ட ரீதியாக என்ன பிரச்சனை வரும்? OPS பல வழக்குகளை தன் மீது தொடுத்து வைத்திருக்கிறார். இரட்டை இலை சின்ன வழக்குகளாகட்டும், பொதுச் செயலாளர் வழக்குகளாகட்டும், அதேபோல் என்னை நீக்கியது செல்லாது அப்படிங்கிற வழக்குகளாகட்டும், தேர்தல் ஆணையம் வரைக்கும் OPS உடைய வழக்கில் எடப்பாடி பழனிசாமிக்கும் அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு இடைஞ்சலை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. அப்படி OPS-ஐ அதிமுகவிலோ அல்லது அதிமுக கூட்டணியிலோ இணைத்தால் OPS தேர்தல் முடிந்த பின்பு அதை பயன்படுத்தி ஏதேனும் புதிதாக வழக்குகள் தொடுக்க முடியுமா? அல்லது இப்ப தொடுக்கக்கூடிய வழக்குகள் அனைத்தும் நமக்கு சாதகமாக முடிப்பதற்கு ஏதேனும் வாய்ப்புகள் என்பது இருக்கிறதா அப்படின்னு சொல்லி வழக்கறிஞர்களும் உச்சபட்ச வழக்கறிஞரிடம், அதாவது மிகப்பெரிய வழக்கறிஞரிடம் நமது எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை என்பது செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தற்போது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது வழக்கறிஞருடன் நமது எடப்பாடி பழனிசாமி ஆலோசனையின் முடிவிலே OPS-ஐ சேர்த்துக் கொள்ளலாம், ஆனால் பல கண்டிஷன்களை இட்டு அதற்கு பின்பு சேர்த்துக் கொள்ளுங்கள் என வழக்கறிஞர்கள் சொன்னதாக கூட நம்ம தற்போது இணையதளங்களிலே செய்திகள் என்பது உலா வந்து கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்குமே OPS-ஐ சேர்த்துக் கொள்வதற்கு பச்சை கொடி காட்டி இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தான் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.